உண்மையின் பாதையில் வழிநடத்தப்படுவோம். இயேசு உள்ளம் கலங்கியவராய், உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்று கூறுகின்றார். யாரை பற்றி அவர் இப்படி கூறினார் என்று தெரியாமல் சீடர்கள் குழப்பமுற்று ஒருவரை ஒருவர் நோக்கினார்கள். இப்பகுதியில் தன்னை காட்டிக் கொடுக்கும் சீடர் யார் என்று இயேசு சுட்டி காட்டுவதை அறிகிறோம். என் பகைவன் என்னை காட்டிக் கொடுத்திருந்தால் கூட பரவாயில்லை, ஆனால் என்னோடு உண்பவன் அல்லவா எனக்கு எதிராக எழுந்துள்ளான் என்று திருப்பாடல் ஆசிரியர் சொல்வது இங்கு நாம் நினைத்து பார்க்கலாம். நாமும் நம் இருப்பை காத்துக்கொள்ள இந்த பச்சை துரோகதனத்தை பல வழிகளில் செய்கின்றோம். சீமோன் பேதுரு இயேசுவிடம், ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று கேட்டார். இயேசு, நான் போகும் இடத்திற்கு என்னை பின்தொடர்ந்து வர இப்போது உன்னால் இயலாது, பின்னரே என்னை பின்தொடர்வாய் என்றார். பேதுரு, ஆண்டவரே, நான் உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்றார். இயேசு அவரை பார்த்து, எனக்காக உயிரையும் கொடுப்பாயோ? நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். உண்மையில் வாழ்வது என்பது நமக்கு பல்வேறு சூழ்நிலைகளில் முடியாது போகின்றது. பேதுருவுக்கும் இந்நிலைதான் ஏற்பட்டது. இக்கட்டான சூழல் வந்தபோது இயேசுவை மறுதலித்தார். யூதாசு இயேசுவை காட்டிக் கொடுத்து வாழ்வை இழந்தான். ஆனால் பேதுரு தனது பாதக செயலுக்கு மனம் நொந்தழுந்தார், மறுவாழ்வு பெற்றார். தமது உள்மனது இந்த உண்மையை சொல்லாது விடாதே என்று பலமுறை உரைத்ததை கேட்ட பிறகும் கூட பொய்க்கு துணையாக நாம் எத்தனை தடவை நின்றிருக்கின்றோம். உண்மை கசக்கும், ஆனால் அதுதான் சரியான பாதையை நெறிப்படுத்தும். இறையோடு இறையருளுக்காய் காத்திருப்போம்.